அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாத்தையுமே அடுத்தவங்க மேல பிளேம் பண்ணிட்டே இருந்தா நம்மளும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். படிக்க போனியா, நீ எங்க இருந்து எங்க படிக்க போயிருக்க, ஒவ்வொரு இது அங்க எப்படி போன, நீ ஒரு இடத்துக்கு போக கூடாதா, அரசியலமைப்பு சட்டத்துல எனக்கு விட இல்லையா, நான் வாழ வழி இல்லையாலும் எல்லாம் ரைட்டு தான். நம்மளா போய் உட்காந்துக்கிட்டு அப்புறம் குத்துதே குடையுதுன்னா எப்படி? இந்த விஷயம் வழக்கு நடந்துட்டு தண்டனை ஆயிட்டு ஒருவேளை ஒரு டிகிரி மாறி போய் அந்த 3 அக்யூஸ்டோ உன்னை கொலை பண்ணியிருந்தா அவன் உயிரே போயிருக்குமே, அப்புறம் என்ன தண்டனை கொடுத்து யாருக்கு என்ன பிரயோஜனம் ஆக போகுது? ஆனா அந்த பெண் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்கள்ட்ட தப்பிச்சு போய் அந்த வீடுகள் இருந்ததுல, இந்த அருகாமையில் இருந்த வீடுகள், அது கதவை போய் ஒரு 4 மணிக்கு தட்டுறாங்க. அதை பயப்படாம அவங்க கதவையும் திறந்து அவங்க வீட்டு ஆடைகளை கொடுத்து அந்த பெண்ணை விடிகிற வரை வச்சிருந்து காலையில தான் வெளில அந்த பெண்ணை இவங்களோட உதவியோட தான் காவல் நிலையத்துக்கு அனுப்புறாங்க. வணக்கம், நான் வழக்கறிஞர் தமிழ்வேந்தன். கோவை கூட்டு பாலியல் வன்கொடுமையில ஜட்ஜ்மெண்ட் வழங்கியிருக்காங்க. அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அந்த பீலமேடு, அதாவது ஏர்போர்ட் பேக் சைடு, ஒரு நைட்டு ஒரு நள்ளிரவு ஒரு 11 மணிக்கு அவங்களுடைய ஆண் நண்பரோடு காரில் இருக்காங்க. அப்போ காரில் இருக்கக்குள்ள அஃபென்ஸ் நடந்தது 2/11/2025. இப்போ ஃபுல் ஃப்ரேம்டு சார்ஜ் ஷீட்டில் உள்ள விஷயங்களை நான் சொல்கிறேன். ஏன்னா முன்னாடி நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் உள்ளது சொல்லியிருக்கோம். இப்போ இறுதி வடிவமாக அந்த வழக்கு வந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, காரில் இருவரும் அமர்ந்துருக்காங்க. அந்த பெண்ணு யூரினல்ஸ் பாஸ் பண்ணுறதுக்காக காரை விட்டு இறங்கி போயிருக்காங்க. அப்போ அந்த 3 பேர் யாரு, கார்த்திக், கருப்பசாமி, தவசி ஆகிய 3 பேருமே அக்யூஸ்ட் தான், குற்றப்பின்னணி உள்ளவங்க தான். அவங்க கோயம்புத்தூருக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அவங்க இருந்து இந்த பக்கத்து மாவட்டம், சிவகங்கை இந்த பக்கத்து மாவட்டத்துக்காரவங்க. இதில் 2 பேர் அண்ணன் தம்பி வேறு. இதில் அவங்க அங்கே ஒரு அப்ஸ்காண்டில் ஏதோ ஒரு பைக் எடுத்துகிட்டு வந்து அங்கே ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு, அந்த ஏர்போர்ட் பின்னாடியே பெரிய இருட்டு பகுதி அது, அதுக்கப்புறம் லே அவுட் இருக்கு, லே அவுட் போட்டு சேல்ஸ் ஆகாம கூட இருந்திருக்கலாம் அந்த இடம். அந்த பெண்ணை போக்குல அந்த பெண்ணை அப்படியே இவர் அடிச்சு போட்டு, அவர் ஆண் நம்பர் அடிச்சு போட்டுட்டு அந்த பெண்ணை காட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்குறாங்க. இதே வழக்கு. அதில் நம்ம அந்த பகுதியோட அந்த லே அவுட்டில் குடியிருந்தவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஆரம்பத்தில் வேற மாதிரி இருந்தது வழக்கு. இந்த ஆண் நண்பர் கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர் கழிச்சு தான் கான்சியஸுக்கு வர்றாரு. கான்சியஸுக்கு வந்து அவர் மேலெல்லாம் ரத்தம், அதோட ரோட்டு கொடியாடுறாரு. ரோட்டு கொடியாந்து ஹெல்ப் கேட்குறாரு. முதல்ல அந்த 2 வீலரில் போன அந்த ஹெல்ப் கொடுத்த எல்லாருமே ப்ராசிக்யூஷன் விட்னஸ், அதனால நான் பேர் சொல்லலை. அவங்க ரொம்ப அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா ரத்தத்தோட ஒருத்தவங்க மறைச்சா நீங்கள் ஹெல்ப் பண்ணுவோமா, நம்ம பயப்படுவோம். பரவாயில்ல வாப்பா அப்படின்னு சொல்லி உள்ளே தேடி இருக்காங்க லைட் அடித்து. அந்த பெண்ணு கிடைக்கல. விடிய தேடினதெல்லாம் உண்மைதான். அடுத்து 100 கால்ஸ் போனது 11:20க்கு போயிருக்கு 100 கால்ஸு. அதுவும் கோர்ட்டில் நீதிமன்ற ஆதாரமாக சப்மிட் பண்ணியிருக்காங்க. போலீஸும் அப்போ வந்திருக்காங்க அந்த இடத்துக்கு. ஆனால் வரலன்னு ஒரு தவறான தகவல் இருந்துச்சு. போலீஸும் அந்த இடத்துக்கு விடிய தேடுறாங்க, புத்தரா. இவங்க தேடுறது எல்லாமே பிளைனான ஒரு ஏரியாவை தான் தேடுறாங்க. புதர், காடு இப்படி தேடிட்டு இருக்காங்க, சுற்றி லைட் அடிச்சு. ஆனால் அந்த பெண் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்கள்ட்ட தப்பிச்சு போய் அந்த வீடுகள் இருந்ததுல, இந்த அருகாமையில் இருந்த வீடுகள், அது கதவை போய் ஒரு 4 மணிக்கு தட்டுறாங்க காலையில். முதல்ல அந்த வீட்டுக்காரவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இன்னைக்கெல்லாம் ஹெல்ப்புக்குன்னு பவாரியா மாரி வீட்டுக்குள்ள புந்து அடிச்சு கொலை பண்ணிடுறாங்க. அதை பயப்படாம அவங்க கதவையும் திறந்து அந்த பெண்ணுக்கு அவங்க வீட்டு ஆடைகளை கொடுத்து, அது எல்லாமே ப்ராசிக்யூஷன் விட்னஸ், அரசு தரப்பு சாட்சிகள், அவங்க வீட்டு ஆடைகளை கொடுத்து அந்த பெண்ணை விடிகிற வரை வச்சிருந்து காலையில தான் வெளில அந்த பெண்ணை இவங்களோட உதவியோட தான் காவல் நிலையத்துக்கு அனுப்புறாங்க. இதுதான் வழக்கின் தன்மை. மொத்தம் 52 சாட்சிகள் இந்த வழக்குல. அஃபென்ஸ் நடந்தது 2/11/2025. ஹைகோர்ட் கைட்லைன்ஸ் சொல்லியிருக்கு, இந்த மாதிரி பாலியல் வழக்குகளை வேகமாக முடிக்கணும்னு சொல்லி. அது மாதிரி நம்ம தமிழ்நாடு சிஎம் அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் ஒரு ஆர்டர் போட்டார், அப்போ ஜியோ ஒன்று போட்டார், இந்த வழக்கை இமிடியேட்லியா முடிங்க, ஸ்பீடாக்குங்க அப்படின்னு சொல்லி. 2 ஒப்புதலுக்குமே நடந்திருக்கு. சார்ஜ் ஷீட் 30 நாளில் சார்ஜ் ஷீட் போட்டாங்க. 1/12/2025 போன டிசம்பர் மாதம் 1/12/2025 அன்று சார்ஜ் ஷீட் போடப்படுது. கோர்ட் செஷன்ஸ் கோர்ட் முடிச்சல, அடுத்த செஷன்ஸ் கோர்ட்ல ட்ரையல் நடக்குது, மகிழா கோர்ட்ல, மகிழா நீதிமன்றத்தில். அதுபோல் அடிஷனல் சார்ஜ் ஷீட்டும் ஒன்று போட்டாங்க. அதில் எக்ஸ்ட்ரா பேப்பர் போட்டு சேர்த்தாங்க. பிப்ரவரி 2/12/2026 ட்ரையல் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் எவ்வளவு நாளுக்குள்ள முடிஞ்சிருப்பாரு. மொத்தமே இந்த வழக்கு 30 நாளுக்குள்ள ஃபைனலைஸ் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து 23/2/2026 அன்று ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்றாங்க. அடுத்து கொஸ்டினிங், அதே மாசத்துல கொஸ்டினிங் கேட்டப்பட்டு தண்டனை அறிவிக்கப்படுகிறது. இந்த வழக்கில் அரசு தரப்பு சந்தேகத்துக்கிடமின்றி வழக்கை நிரூபணம் செய்தால் 70 சப்கிளாஸ் 1 அதன்படி வாழ்நாள் சிறை தண்டனை. மீதி இருக்கும் எஞ்சிய நாட்கள், எவ்வளவு நாட்கள் உயிரோடு இருக்கிறாங்களோ மரணிக்கிற வரைக்கும் அவங்க ஜெயிலில் தான் இருக்கணும். இதான் அந்த இது. மொத்தம் 52 பிளஸ் அடிஷனல் விட்னஸ், மொத்தம் 72 சாட்சிகள் மொத்தம் நீதிமன்றத்தில் ஏற்றப்பட்டது. யாரும் பிறர் சாட்சி சொல்லலை.
எல்லாருமே சாட்சி சொன்னாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க தூக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு. இந்த அஃபென்ஸுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க முடியாதுங்கிறது ஒரு புறம் இருக்கு. இருந்த போதிலும் சாகு வரை சிறையில் இருக்கிறது தான் பெரிய தண்டனையா இருக்கும். தூக்கு உடனே உயிர் போயிடுமே, நெத்த நீ செஞ்சதை எண்ணி எண்ணி நினைச்சு வேதனைப்படணும். அதுதான் இதுக்கு சரியான தண்டனையாக இருக்க முடியும். இந்த வழக்கை பொறுத்தவரையும் அந்த பெண்ணுக்கு ஒரு நிவாரண தொகை ஒரு 5 to 10 லட்சம் ரூபாய் நிவாரண தொகை கூட 7 லட்சம், எக்ஸாக்ட்லா 7 லட்சமும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த ஆண் நண்பனுக்கு 2 லட்சம். இது வந்து நிர்பயா ஃபண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுலேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த ஃபண்டு. தமிழ்நாடு அரசு தான் அந்த பணத்தை கொடுக்கும். அந்த ஃபண்டு அதுக்கு பிறகு நிர்பயா கேஸ் பிறகு ஒரு ஃபண்டு உருவாக்குனாங்க விக்டீமுக்கு கொடுக்கறதுக்காக. அந்த ஃபண்டு இதில் கொடுப்பாங்க அவங்களுக்கு. அந்த பெண் பேர் இது வரைக்கும் எங்கேயுமே அடிப்படாமல் பார்த்தாச்சு. பேரெல்லாம் தெரியும், சார்ஜ் ஷீட் இருந்தால் தான் இருக்குது, பார்த்தா கையில் தான் வச்சுருக்கேன் டேபிளில். பட் அது வந்து பேரெல்லாம் வேண்டாம், சரியா? முடிஞ்சு போச்சு. எனியோ ஃபைன். அந்த வழக்கு விரைந்து முடிச்ச அரசு தரப்பு சாட்சிகளுக்கும் அரசு வழக்கறிஞர்களுக்கும் மகிழா நீதிமன்ற பொறுப்பு நீதிபதி சுந்தர்ராஜ் ஐயா அவர்களுக்கும் ஜஸ்டிஸ் சுந்தர்ராஜ் ஐயா அவர்களுக்கும் என் சார்பாகவும் என் நேயர்கள் சார்பாகவும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து பாலியல் வழக்குகளையும் விரைவாக முடித்து தண்டனைகளை வழங்குங்கள். குற்றவாளிகளுக்கு ஒரு பயம் வேண்டும். குற்றம் செய்யணுங்கிற எண்ணமே வரக்கூடாது. அந்த அளவுக்கான பவரை நம்ம கொடுக்கணும். அது ஜுடிஷியல் செக்டர் கம் போலீஸ், அந்த இன்ஸ்பெக்டர் மற்றும் ஏசிடிசி, அந்த எஸ்பி, கோயம்புத்தூர் கமிஷனர் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறோம். ஏன்னா அவங்க விரைந்து சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்களா, அவங்க நினச்சிருந்தாங்கன்னா லேட் ஆகிருக்கும். விரைந்து சார்ஜ் ஷீட் போட்டு விரைந்து விசாரித்து தைரியமாக சாட்சி சொன்ன எல்லாரும் தைரியமாக சாட்சி சொல்லுங்கள். வெறும் ஜுடிஷியல் சிஸ்டத்தை மட்டும் குறை சொல்லிகிட்டே இருந்தால் எப்படி? விட்னஸ் சொல்லணும்ல. தைரியமாக விட்னஸ் சொன்னவங்க எல்லாருக்குமே என் சார்பாகவும் என் நேயர்கள் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண் பிள்ளைகளுக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள்னு வச்சுக்கிட்டாலும் சரி, ஒரு சகோதரனுடைய எச்சரிக்கையாக வச்சுக்கிட்டாலும் சரி, பாதுகாப்பாக இருங்க. அது ரொம்ப முக்கியமானது. சமுதாயம் இப்படிதான் இருக்கு. இப்போ தண்டனை கிடைச்சிட்டு எல்லாம் நடிச்சு, ஆனால் நீ ஒரு இரவு அனுபவிச்ச சித்திர வேதனை உன் சாகர வருதி உனக்கு மறக்காது. அந்த பாப்பாவுக்கு சொல்றேன், மறக்காது இல்லை. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம எல்லாத்தையுமே அடுத்தவங்க மேலே பிளேம் பண்ணிகிட்டே இருந்தா எப்படி? நம்மளும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். படிக்க போனியா, நீ எங்கே படிக்க போயிருக்க, உங்கள் ஊர் எது, அங்கே எப்படி போனேன், அங்கே படிக்க போகணும், ஏர்போர்ட்டில் என்ன நைட்டு 11 மணிக்கு என்ன வேலை, நான் பரவாயில்ல. அந்த பையனுக்கு நம்ம நன்றி சொல்லணும், கூட இருந்த ஆண் நண்பருக்கு. விட்டுட்டு ஓடாமல் கூட இருந்து ஏதோ பண்ணான்ல, அந்த அளவுக்கு விட்டு போயிருந்தா என்ன ஓடி இருந்தானு அவனும் வந்து அந்த பையனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இருந்தாலும் தேவையே இல்லை, இவ்வளோ காம்ப்ளிகேட் ஆக்காதீங்க. படிக்க போங்க. அது அந்த இடம் சரியில்லை தான், நம்ம ஏன் போயிட்டு அந்த இடத்துக்கு அப்படின்றதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீ ஒரு இடத்துக்கு போகக்கூடாதா, அரசியலமைப்பு சட்டத்தில் எனக்கு விட இல்லையா, நான் வாழ வழி இல்லையாலும் எல்லாம் ரைட்டு தான். நம்மளா போய் உட்காந்துக்கிட்டு அப்புறம் குத்துதே குடையுதுன்னா எப்படி? நம்மளாவே தேடிக்கிறது சில விஷயங்கள் இருக்கு. இந்த விஷயம் வழக்கு நடந்துட்டு தண்டனை ஆயிட்டு, ஒருவேளை ஒரு டிகிரி மாறி போய் அந்த 3 அக்யூஸ்டோ உன்னை கொலை பண்ணியிருந்தா அவன் உயிரே போயிருக்குமே, அப்புறம் என்ன தண்டனை கொடுத்து யாருக்கு என்ன பிரயோஜனம் ஆக போகுது? அதனால நம்ம அந்த இடத்துக்கு போகக்கூடாது. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். படிக்க போனியா, ஹாஸ்டல்ல இரு, வீட்டுக்கு ஃபோன் பேசு, அம்மா அப்பாட்ட பேசு, கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, பொம்பளை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்களோட சேர்ந்து ஒரு 5 பேரா 10 பேரா படத்துக்கு போனீங்களா, நேராக வீட்டுக்கு வந்துடணும். செகண்ட் ஷோலாம் போகக்கூடாது. காலைல போயிட்டு வாசி, இல்லை ஈவினிங் போயிட்டு வந்துடணும். 9 மணிக்கு ரூமுக்குள்ளே வந்துடணும். அதுக்கு மேலே சுற்றக்கூடாது. சாப்பாடெல்லாம் ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்குங்க. வெளியே போகிறது, ஹோட்டல் போகிறது, ஃபன் பண்ண போகிறது, கார் எடுத்துகிட்டு போகிறது, இப்படிலாம் போகக்கூடாது. நீ வந்து நேராக உங்கள் அப்பா அம்மாவோட போ, உங்கள் அண்ணன் தம்பி இருப்பான் அழைச்சிட்டு போ. அதை விட்டு புருஷன் ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, அவனோட போங்க. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து உன்னை உங்கள் அப்பா அம்மா விட்டு விட மாட்டாங்க. அது எத்தனை பேர் இது வந்தானே, என் பொண்ணு என்னை கொண்டுட்டு அப்புறம் என் பொண்ணு மேலே கை வைடாங்கிற சொல்கிற தந்தை இருக்கான். ஒரு அண்ணன் தம்பி விட்டு விட மாட்டான். எனக்கு முன்னாடியாடா, இல்லை என் கழுத்தை அறுத்துட்டு அவர் பண்ணுங்கடா, அவங்க தைரியம் இருந்தால் வாங்கடான்னு சொல்லி கத்தியத்து குத்துவான். அந்த அளவு பவராக இருப்பான். ஒரு புருஷன் வேற விட்டுட்டு ஓட மாட்டான். அப்படி விட்டுட்டு ஓடனா அவன் புருஷனே கிடையாது. ஸோ நம்மளும் பாதுகாப்பாக இருக்கணும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.